கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாதத்திலே எல்லாவற்றையும் உங்களுக்காக அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஒன்றுக்கு ஒன்றும் உங்களுக்கு குறைவில்லாமல் அவர் தேவை போதுமானதற்கு அதிகமானவர். எல்சலாய் அவர் எல்லாவற்றையும் அவரே பார்த்துக்கொள்வார். பாருங்க, இந்த வசனத்தில் நாம் பார்க்குறோம். அது 1வது வசனத்துலேருந்து வாசிங்க பார்ப்போம். அந்த 22:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை நோக்கி சோதித்தார். ஆபிரகாமே என்றார். இதோ அடியேன் என்றான். ஒன்றின் மேல் அவனை பலியிடு என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆபிரகாம் பார்த்து, நீ உன் நேச புத்திரனை, எத்தனையோ வருடம் கிடைத்த அந்த புத்திரனை எனக்காக நான் சொன்ன அந்த மோரியா மலையின் மேலே போய் எனக்காக நீ பலியிடு என்று கர்த்தர் சொன்னார். ஆபிரகாமும் அதை கேட்டு கொஞ்சம் கூட கவலைப்படாமல், சஞ்சலப்படாமல், வேதனைப்படாமல், கர்த்தர் சொன்னது எல்லாம் சரியாக தான் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கும்போது எந்த ஒரு வார்த்தையாவது நமக்கு சரியாக இருந்தால், நம்மோடு பேசுவதாக இருந்தால், உடனே நாம் என்ன செய்யணும்? அந்த வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார் என்று நாம் நினைக்க வேண்டும். ஒரு நாள் இங்கே எந்த பிரசங்கம் பண்ணுறவங்க தனி அவங்களாம் சொந்தமாக எதுவும் பேச முடியாது. என்றால் ஆவியானவர் தான் பேசுகிறார். அப்போ ஆவியானவர் பேசுகிறதை, ஆவியானவர் சபைக்கு சொல்வதை காதுள்ளவன் கேட்க கடவன் வேதம் சொல்லுது. அப்போ ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் இந்த ஒரு வார்த்தையின் மூலமாக நமக்கு பேசினார்னா உடனே அந்த வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். காரணம் என்னன்னா, கர்த்தர் நம்மை சரியான வழியில் நடத்தி கொண்டு போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த வழியிலே நடத்தி கொண்டு போகிறார். அப்போ இப்போ ஆபிரகாம் கூட பாருங்க, உன் ஏகசுதனன், உனக்கு ஒரே ஒரு புத்திரன் இருக்கான், அதை எனக்காக நீ பலியிட்டு சொன்னபோது கர்த்தர் மேல் அவன் வைத்திருந்த நம்பிக்கை, என் தேவன் ஒரு நாள் எனக்கு தீமை செய்ய மாட்டார் என்ற நம்பிக்கை, கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை கர்த்தர் நமக்கு எப்படியோ வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு. அந்த ஒரு வாக்குத்தத்தமும் நமக்கு விரோதமான வாக்குத்தத்தம் அல்ல. ஆண்டவர் சொல்ல, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன்னை குறித்து என்னுடைய நினைவுகள் வானத்துக்கும் பூமிக்கு எவ்வளோ உயரம் இருக்கோ அவ்வளோ உயரம் நன்மையாக இருக்குது என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை போல கர்த்தர் நம்மை குறித்து எப்போதும் நன்மையானதை தான் சிந்தித்து கொண்டு இருக்கிறார். அவர் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டார்? நம்மை பழி வாங்குகிற தேவன் அல்ல, நமக்கு தீமை செய்கிற தேவனே அல்ல. அவர் எப்படியும் நமக்கு நன்மையே செய்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்று வேதம் சொல்லுது. அதனால தான் ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை வந்தவுடனே என் தேவன் நல்லவர் என்று அவன் முழு மனதில் நிச்சயித்திருந்தான். அவர் நல்லவர், அவர் எனக்கு தீமை செய்யாத தேவன், நன்மையை மாத்திரம் தான் எனக்கு செய்வார். ஏன்னா அவற்றை நன்மை தான் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவிலிருந்து வருகிறது. அப்போ பரலோகத்திலிருந்து வருகிற எல்லா காரியமும் நன்மையாகத்தான் இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ எந்த ஒரு வார்த்தை நமக்கு விரோதமாக வந்திருந்தா உடனே நாம் ஒப்பு கொடுக்கணும். ஆபிரகாம் கூட பாருங்க, ஒரே ஒரு குமாரனை எனக்காக நீ பலியிடு சொன்னவன அவன் சற்று தளர்ந்து விடவில்லை, கவலைப்படவில்லை, வேதனைப்படவில்லை. அவன் வைத்திருந்த நம்பிக்கை என்னன்னா, என் தேவன் நல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு ஒருபோதும் தீமை செய்யாத தேவன். அதனால்
சொன்ன மாத்திரத்தை உடனே அப்பா நீங்கள் அப்படி சொல்கிறீங்களா, நான் உங்களை 100% நம்புகிறேன், நான் நீர் நல்ல தேவன் என்று சொல்லி உடனே அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அதிகாலையிலே எழுந்து ஒரு கழுதைகள் மேல் சின்னம் கட்டி கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளை பிளந்து கொண்டு தேவன் தான் சொன்ன இடத்திற்கு அவன் என்ன செய்தானா, கடந்து போனான். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே என்று அவர் தன் உள்ளத்தில் நம்பி இருந்தான். உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எப்போதும் என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக பார்த்து கொள்வார், எந்த பிரச்சனை வந்தாலும் அவர் இருக்கார், என்னை பார்த்து கொள்வார். ஐயா, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். நான் அவரை விசுவாசிக்கிறேன், அவரை நம்புகிறேன். அவர் ஒருபோதும் தீமை செய்கிற தேவன் அல்ல. இந்த நம்பிக்கை இருந்தால் போதும். கர்த்தர் நீங்கள் வாழாகாமல் தலையாவீர்கள், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்பட தேவையில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. கண்களை ஏறெடுத்து பார்த்து நோக்கி நீங்கள் இங்கே காத்திருங்கள், அவிடம் மட்டும் போய் உம்மிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றான். ஹல்லேலூயா. இப்போ இங்கே என்ன சொன்னான், திரும்பி வருவோம். அப்படின்னா என்ன, நானும் என் பிள்ளை நீங்கள் இங்கே இருங்க, அந்த மலைக்கு அடிவாரத்தில் நீங்கள் இருங்க, நானும் என் பிள்ளையும் மேலே போய் கர்த்தரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம். பாருங்க என்ன அர்த்தம், எந்த அளவுக்கு அவன் தேவன் மேலே வைத்திருந்த நம்பிக்கை வார்த்தையிலே வெளிப்படுகிறது. கர்த்தர் எனக்கு தீமை செய்ய மாட்டார், என் மகனுக்கு தீமை செய்ய மாட்டார், எனக்கு ஒருபோது அவர் தீமை செய்கிற தேவன் அல்ல. அதனால் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நான் போகிறேன், ஆனால் நன்மையோடு நான் திரும்பி வருவோம். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியும் போது கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நன்மை செய்வார், அவர் ஒருபோது உங்களை பழி வாங்குகிற தேவனே அல்ல. ஆண்டவர் கேட்குறாரு, இந்த பலிகள் எனக்கு என்னத்திற்கு, ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் நீ எனக்கு இழுகிற பலி எனக்கு என்னத்திற்கு, ஒட்டகம் இல்லை, ஆடு மாடு கோழி இதெல்லாம் எனக்கு என்னத்திற்கு, இதையெல்லாம் நான் உண்டாக்கினவைகள். எனக்கு பசியாக இருந்தால் இதை நான் ஓட்ட கேட்க மாட்டேன். காற்றில் தெரிகிற எல்லா விலங்கினமும் நான் உண்டாக்கினது, எனக்கு சொந்தமானது. நான் நினச்சிருந்தா எத்தனையோ ஆடுகளை அழித்து புசித்திருப்பேன். அதனால் உன்னுடைய தகன பலிகளும் உன்னுடைய பலிகள் எனக்கு அருவருப்பாக இருக்கிறது கர்த்தர் சொன்னார் ஏசாயாவில். அதனால் ஆண்டவர் பலியை வெறுக்கிற தேவன் என்பதை அறிந்திருந்தான், நன்மை செய்கிற தேவன் என்று அறிந்திருந்தான் ஆபிரகாம். அதனால தான் சொன்னால் நாங்கள் போயிட்டு திரும்பி வருவோம் என்ற நம்பிக்கை. ஹல்லேலூயா. அதனால தான் நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா, அது ஒருபோதும் தீமையாக இல்லை, நன்மையாகத்தான் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என் தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது எனக்கு. அவர் இந்த வார்த்தை என்னோட பேசிட்டாரு, ஆனால் என் மனசுக்குள்ளே குத்துது, இருந்தாலும் பரவாயில்ல, இதுவும் எனக்கு நன்மையாகத்தான் முடியும். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அவர் நன்மை தவிர வேறு எதுவும் செய்ய மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை இருக்கும்போது தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் மனிதன் முகத்தை பார்க்கிறான், நம்முடைய தேவனாய் கர்த்தர் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறார். உள்ளத்திலே நாம் தேவன் என்னை அங்கே அப்படி செஞ்சிட்டாரு, இப்படி இந்த இன்னைக்கு எப்படி பண்ணிட்டாரு, எனக்கு அதை செய்யலை இதை செய்யலை என்ற குழப்பத்தோடு சந்தேகத்தோடு நாம் இருக்கவே கூடாது. ஆபிரகாம் அப்படி இல்லை. நீங்கள் நினைப்பது போல் 5 குழந்தை 6 குழந்தை இல்லை, அவனுக்கு ஒரே ஒரு குழந்தை. அந்த ஒரு குழந்தை எனக்காக கொடு என்று சொன்ன மாத்திரத்தில் அவன் கர்த்தர் மேலே வைத்திருந்த ஆழமான நம்பிக்கை, அவர் நல்லவர் என்று நம்பிக்கிறதுனால அவன் தைரியமாக ஈசாக்கை கூட்டிகிட்டு போகிறான். ஹல்லேலூயா. அதனால தான் எந்த சூழ்நிலையும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு தோல்வி வந்தாலும், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போனவரை நம்ம பார்த்தோம். அவங்க என்ன சொன்னாங்க, இந்த தேவன் என்னை காப்பாற்றாவிட்டாலும் பரவாயில்ல, நீ நிறுத்துற சிலையை நான் வணங்க மாட்டேன். அப்போ அவங்க வச்சிருக்க நம்பிக்கையை பாருங்க.
என் தேவன் மேலே நான் பற்றுதலாக இருப்பேன். அதனால தான் நமக்கு வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் இவை எல்லாவற்றிலும் ஒரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு, அவருடைய திட்டத்தை விட்டு ஒரு நாள் பின்வாங்கிடவே கூடாது. கர்த்தர் கடைசி வரை நம்மை சோதிக்கிற தேவன். அவர் விசுவாசத்தை காண்பாரோ, நம்முடைய விசுவாசம் எந்த அளவு இருக்குன்னு ஆழமாக நம்ம பார்க்குற தேவன் அவர். அதனால ஆபிரகாமை சோதித்து பார்த்தபோது தன்னுடைய அவனுடைய ஏக சுதன் ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை நீ எனக்காக கொடுப்பா என்று கேட்ட மாத்திரத்தில் அவன் தைரியமாக போனான், கர்த்தர் மேலே வச்ச நம்பிக்கையில். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் மேலே நாம் வைத்திருக்க நம்பிக்கை ஆழமாக இருக்கணும். நம்ம பிரச்சனையை கண்டு ஆண்டவர் விட்டுட்டு ஓடக்கூடாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ரோமர்கள் பிடிக்க வரும்போது எல்லாரும் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கட்டியிருந்த வஸ்திரத்தை கீழே போட்டுட்டு ஓடிட்டாங்க. ஆடுகள் சிதறடிக்கப்படும், என் மந்தை சிதறடிக்கப்படும் என்று வாக்கு இது இருக்கு, திருக்கு தரிசனம். அதே போல் ஓடிட்டாங்க. அதனால தான் எந்த பிரச்சனை வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், வேதனை வந்தாலும் நம்ம வாய் எப்போதும் என் கர்த்தர் நல்லவர், ஹல்லேலூயா, அவர் எதை செய்தாலும் எனக்கு நன்மையே செய்வார். இப்போ நான் கொஞ்ச காலம் அனுசரி இமைப்பொழுது உன்னை மறந்தேன், ஆனால் உருக்கமான இரக்கங்களால் உன்னை நான் சேர்த்து கொண்டேன், ஹல்லேலூயா. அவர் மங்கி எறிகிற திரையை அணையாமலும் நெறிந்த நாளில் முறியாமலும் இருக்கிற தேவன். பாருங்கள், கடைசியில் கர்த்தர் கைவிடவே மாட்டார், ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் பாட்டு படிக்கிறான் அவர் பார்த்தேன், எந்த சூழ்நிலையும் அவர் அன்பி நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலை அவர் பிரிக்காது. அன்போ, பசியோ, பட்டினியோ, தாகமோ, எந்த ஒரு காரியமோ தேவனுடைய அன்பை விட்டு நம்மை ஒருவரும் பிரிக்க முடியாது. அப்படி இருக்கணும் ஆபிரகாமை போல. அடுத்த வசனத்தை வாசிங்க. எடுத்து வைத்து எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அடுத்த வசனம் இருக்கா? ஈசாக்கு கேட்குறான் தகப்பனாய் ஆபிரகாமை நோக்கி, இருக்கிறேன் என்றான். ஆட்டுக்குட்டி எங்கே? அப்பா அவன் கேட்குறான், அப்பா தகன பலி இல்லைங்க, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆனால் பலியிடுறதுக்கு ஆடு எங்கே? அவன் கேட்குறது சரிதானே. அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியாது, நம்மைத்தான் நம்ம அப்பா பலியிட வந்திருக்காரு ஆண்டவருக்கு, அவனுக்கு தெரியாது. அதனால் கேட்குறான், அப்பா பலியிடுவதற்கு ஆடுகள் எங்கே என்று கேட்டான். அப்பொழுது அவன் என்ன சொன்னான் பாருங்க, வாசிங்க. தேவன் தமக்கு தகன பலியான ஆட்டுக்குட்டியை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அப்போ கூட அந்த விசுவாச வார்த்தையில் என்ன இல்லை, கொஞ்சம் கூட தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த நல்ல எண்ணம், நல்ல எண்ணத்தை, விசுவாசத்தை அவன் விடலை. அது கடைசி நிமிஷம்தான். கொஞ்ச நேரத்தில் அவனை வெட்டி தலையை கழுத்தை வெட்டி பலியிட போகிறான். அப்போ கூட அவன்கிட்ட சொல்லியிருக்கலாம். அப்போ கூட பாருங்க, நெருக்கமான அந்த சூழ்நிலையில் கூட ஆபிரகாம் தான் வாயின் வார்த்தையை தேவனுக்கு விரோதமாகவும் அவிசுவாசம் அவன் பேசலை. அப்போ கூட என்ன சொன்னான், எந்த பலியை பலியிடணும்னா அவர் பார்த்துக்கொள்வார். ஒன்று ஏன் பிள்ளை, இல்லைன்னா அவர் பிள்ளை. ஹல்லேலூயா. ஒன்று அவன் சொன்ன நினைக்கிறான், ஏன் பிள்ளைய பலி கொடுக்கணும், இல்லைன்னா அவர் பிள்ளைய பலி கொடுக்கணும். இது ரெண்டில் ஒன்று நடக்க போகுது. அப்போ ஆண்டவர் யாரை சூஸ் பண்ண போகிறாரு? ஏன் பிள்ளையை சூஸ் பண்ண போகிறாரா, இல்லை அவருடைய குமாரனை சூஸ் பண்ண போகிறாரா? ஆனால் ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு, உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல இருக்கும், கடற்கரை மணலைப் போல இருக்கும், உன் சந்ததியை நான் ஆசீர்வதித்து உன்னை நான் பெருகவே பெருகப்படும் என்று வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். கர்த்தர் வாக்கு மாறாதவர். ஏன்னா ஆண்டவர் குறித்த அறிவு, என் ஜனங்களும் அறிவு இல்லாமையினால் சங்காரமாகிறார்கள். ஆபிரகாமுக்கு எந்த அளவுக்கு தேவனை குறித்த அறிவும் நம்பிக்கையும் விசுவாசமும் பாருங்க. ஆண்டவரை குறித்தான அறிவும் விசுவாசமும்
ஆழமான நம்மளுக்கு பிசாசான நம்மளை எங்கே யோபு எப்படி சோதித்தான் பார்த்தீங்களா? அப்படி எல்லாவற்றையும் சோதித்தான். கடைசி யோபு வெற்றி பெற்றான். காரணம் என்னென்னா, அவன் கடைசி வரை அவன் தேவனை விட்டு தன் நம்பிக்கையை இழக்கவே இல்லை. அல்லேலூயா. அது மாதிரி தான் உங்களுக்கும் வரும். கடைசி வரை இவன் என்னை நம்பிக்கொண்டு இருக்கிறானா, நான் ஆசீர்வாதத்துக்கு பாத்திரவானா இருக்கிறானா. இந்த சோதனை வரும். சோதனையின் முடிவிலே, பரீட்சையின் முடிவிலே எப்படி அதில் வெற்றி பெறுகிறோமோ அதே போல் நாம் வெற்றி பெறும்போது அது பயங்கர சந்தோஷமாக இருக்கும். அல்லேலூயா. அப்போ கூட அவன் தன் விசுவாச வார்த்தையா கர்த்தர் பார்த்து கொள்வாரியா. ஆனால் அவனுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, 90% இருந்துச்சு. அது என் பிள்ளையை ஒன்றும் செய்யவே மாட்டார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. வந்தார்கள், உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி கட்டி கிடத்தினான். கத்தியை எடுத்தான். கூப்பிட்டான். பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாது, அவனுக்கு ஒன்றும் செய்யாது, அவனை உன் புத்திரனும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக நீ ஒப்பு கொடுத்தபடினா நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்போது அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றார் பாருங்க, என்ன அப்ரிசியேட் பண்றார் பாருங்க. நான் கேட்ட உடனே நீ பாசம் பெற்ற பிள்ளையினுடைய பாசத்தை கூட நீ பார்க்காம, உன் மகன் என்று பார்க்காமல், ஒரு ஏக சுதன் என்றும் நீ பார்க்காம, ஒரே ஒரு பிள்ளை என்று நீ பார்க்காம, உனக்கு ஒரே ஒரு வாரிசு என்று நீ பார்க்காம எனக்காக நீ ஒப்பு கொடுத்த அப்படின்னா, ஒப்பு கொடுத்த நீ துணிந்த அப்படின்னாலே அப்போ எந்த அளவு கர்த்தர் நம்மளை ஆராய்ந்து பார்த்து ஆசீர்வதிக்கிறான் பாருங்க. அதனால தான் நம்ம பிள்ளைகளாக இருந்தாலும் எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருக்கு முதல்ல ஏன் கொடுக்க சொன்னோம்னா, அவருக்கு முதல்ல கொடுக்கணும். நம்முடைய தசம பாகத்திலும், நம்முடைய காணிக்கையிலும், நமக்கு வருகிற முதல் பலனிலும் அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது கர்த்தர் ஏராளம் பெருக்கத்தையும் கர்த்தர் கொடுக்க வல்லமை இல்லவர். அல்லேலூயா. அந்த உள்ளத்தின் ஆழத்தை அவர் அறிந்து பார்க்கிறார். அப்படி தான் ஆபிரகாமை அவர் சோதிக்கும் போது, ஆபிரகாமை ஏன் பிற்பாடு, ஆபிரகாம் சாதாரண ஆள் கிடையாது. இன்னைக்கு இருக்கிற 3 மதங்களை ஸ்தாபித்த ஒருவர். இன்னைக்கு முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், அவங்களுக்கும் யார்? ஆபிரகாம் தான். நம்ம ஆபிரகாம் சொல்கிறோம், அவங்க இப்ராஹிம் அப்படின்னு சொல்லுவாங்க. யூதர்களுக்கும் யார் தகப்பன்? ஆபிரகாம் தான். கிறிஸ்தவர்களுக்கும் யார்? இந்த 3 பெரிய மதங்களை இந்த உலகத்தில் இருக்கிறது, இந்த 3 பேருக்கும் அடிப்படை யாருன்னா ஆபிரகாம் தான். ஹல்லேலூயா. அவங்க சந்ததி தான், நாம் கூட அவங்க சந்ததி தான். அப்படிப்பட்ட அந்த ஆபிரகாமை தேவன் சோதித்த போது அவன் முற்றிலுமாக கர்த்தரை நம்பினான். ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலை வந்தாலும் என் தேவனை ஒருபோதும் நான் மறுதளிக்க மாட்டேன். அதனால் வாசிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. 7 எடுத்து பார்க்கும்போது தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டு கடாவை கண்டான். அதை தன் குமாரனுக்கு பதிலாக அந்த அந்த ஆட்டுக்குட்டியை வெட்டி தகனபடி ஆக்கினான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, நீங்கள் எந்த அளவுக்கு உங்களை தேவன்கிட்ட நீங்கள் ஒப்பு கொடுத்து அவர் மேலே நம்பிக்கை அறிகிறீங்களோ அந்த அளவுக்கு பரலோகத்தின் பொக்கிஷங்களை, ஹல்லேலூயா, பரலோகத்தின் பொக்கிஷம் முதலாவது கிறிஸ்து தான் பரலோகத்தின் மிகப்பெரிய பொக்கிஷம். அந்த ஒரே பேரான குமாரனையே உனக்காக தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அல்லாது இருப்பது எப்படி என்று வேதம் சொல்கிறது. அப்போ நீங்கள் கர்த்தருக்குள்ளே எந்த அளவுக்கு அவரை நம்புறீங்களோ அந்த அளவுக்கு பரலோகத்தின் பொக்கிஷம் உங்களுக்கு கடந்து வரும். ஹல்லேலூயா.
பரலோகத்தின் நன்மையினாலே கர்த்தர் உங்களை நிரப்புவார். அப்போ குமாரனை என்ன செஞ்சிட்டாரு? நீங்கள் எதை கொடுத்தீர்களோ, கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறீர்களோ அதை இரண்டத்தனையாக திருப்பி உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. யோபுவுக்கு பாருங்க, தன்னுடைய சொத்துக்களை இழந்தான், பிள்ளைகளை எல்லாவற்றையும் இழந்தான், அவன் எல்லாவற்றையும் இரண்டத்தனையாக திரும்ப கர்த்தர் கொடுத்தாராம். அதே போல் நீங்கள் எதை தேவனுக்கு கொடுக்குறீர்களோ, ஆபிரகாம் தன் மகனை ஒப்பு கொடுக்க தீர்மானித்தார். அதனால் ஆண்டவர் தன்னுடைய மகனை அவனுக்காக கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஆட்டுக்குட்டி யாருக்கு அடையாளமாக? ஆண்டவர் இயேசுவுக்கு மேல் அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்கு மேல் அடையாளம் தான் அந்த ஆட்டுக்குட்டி. பாருங்கள், ஆண்டவர் நாம் எதை கொடுக்குறோமோ அதை இரட்டத்தனையாக திருப்பி தருவார். ஹல்லேலூயா. பரலோகத்திலிருந்து பொக்கிஷத்தில் அள்ளி கொடுப்பாருங்க. 10 ரூபா போட்டிங்கன்னா 1000 ரூபாயை கொடுக்குற தேவன், 1000 ரூபா கொடுத்தீங்கன்னா 1,00,000 கொடுக்குற தேவன். ஆபிரகாம் பாருங்கள், தன் குமாரனை கொடுத்தான், அவர் தன்னுடைய குமாரனை கொடுத்தாரு. ஆபிரகாமுடைய குமாரன் ஈசாக்குக்கு எந்த வகையிலும் சமமானவர், எந்த வகையிலும் ஈக்குவலானவர் அல்ல. யார்? ஆண்டவர் இயேசு. ஈசாக்கு ஒரு சாதாரண மனிதன்தான். அவனை தகன பலியாக வாங்கிறதுனால ஆண்டவருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவன் ஒப்பு கொடுத்த துணிந்தபடினாலே தன்னுடைய குமாரனை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஈசாக்குக்கும் கிறிஸ்துவுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குது. அதனால தான் சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். ஹல்லேலூயா. நீங்கள் கொஞ்சத்தில் உண்மையாக அநேகத்தில் உண்மை அதிகாரி ஆக்குவேன். அவன் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தான், நீ கொஞ்சத்தில் உண்மையாக இருந்து பாருங்க, கர்த்தர் பரலோகத்தின் அநேக நன்மைகளால் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. அது ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஹல்லேலூயா. வாசிங்க. அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இது வரைக்கும் தெரியுமா உங்களுக்கு? நியாயப்பிரமாண காலம் வரைக்கும் தான். ஆபிரகாமிலிருந்து யாக்கோபு அந்த இஸ்ரவேலர்கள் நியாயப்பிரமாணத்தை வாங்குற வரைக்கும் தான் இந்த யெகோவா ஈரே. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஆபிரகாமுக்கும் அப்படித்தான், ஈசாக்குக்கு, யாக்கோபு வரைக்கும் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தார். அவங்களுடைய பிரயாணத்தில் கூட இருந்து அவங்களுக்கு என்னென்ன தேவை, சாப்பாடா, தண்ணியா, இறைச்சியா, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டார். நியாயப்பிரமாணம் வரைக்கும், நியாயப்பிரமாண காலம் ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் இந்த யெகோவா ஈரே இல்லை. ஏனென்றால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி தான் பிழைக்க வேண்டியதாக இருந்தது. ஹல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் இப்போ யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. ஏனென்றால் திரும்ப அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு வந்திருக்கிறது. இப்போ நமக்கு யெகோவா ஈரே கர்த்தர். இப்போ நம்ம தைரியமாக சொல்லலாம், என் தேவன் எல்லாவற்றையும் எனக்கு பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. நான் எந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. ஏனென்றால் நியாயப்பிரமாணம் நிறைவேறுதல் இயேசு. என்னால் முடியாது, மனுஷனால் இது கூடாதான், தேவனால் எல்லாம் கூடும். அவர் நியாயப்பிரமாணத்தின் எல்லா நீதியையும் சிலுவையிலே நிறைவேற்றி விட்டார். அவர் விசுவாசிக்கிற எல்லார் மேலும் இது பலிக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னென்னா யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எனக்கு இருக்கு. என்னுடைய தேவைகள், என்னுடைய பொருளாதார தேவைகள், குடும்பத்தின் தேவைகள், என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என்னுடைய ஊழியத்தை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். நான் பார்க்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. ஆனால் நியாயப்பிரமாண காலத்தில் என்னவா இருந்துச்சு? நீ இதை நிறைவேற்றினா, இந்த வார்த்தையின்படி நடந்தால் அவனுக்கு இந்த ஆசீர்வாதம், இல்லைன்னா சாபம் அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நம்முடைய சாபத்தை கர்த்தர் தன்னுடைய ரத்தத்தினால் கழுவி விட்டார். இப்போ நமக்கு இருக்கிறதுலாம் யெகோவா ஈரே. ஹல்லேலூயா. அதனால் இப்போவும் அடிக்கடி சொல்லிக்கணும், யெகோவா ஈரே. ஏதாவது தேவை, ஏதாவது பிரச்சனை ஏதாவதுனா கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. என் தேவனை எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். அவர் தான் யெகோவா ஈரே. அவருடைய சமூகத்தில் பார்த்து கொள்ளப்படும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். பாருங்கள், நம்முடைய குடும்பத்தை அவர் பாதுகாக்கிற தேவன். சொன்னல்ல,
குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் பாதுகாப்பார். நாம் நினைக்கிறோம் நம்மளை தான் பாதுகாப்பார், நம்ம பிள்ளைகளை விட்டுருவார், மனைவி கணவனை விட்டுருவார், மனைவியை விட்டுருவார், இவங்களெல்லாமா ஆண்டவர் பாதுகாப்பார். கர்த்தர் பாதுகாக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒவ்வொரு மேலும் அக்கறை வைத்திருக்கிற தேவன். அந்த தேவன் தான் நம்முடைய தேவன். ஒரு வசனத்தை நம்ம ஒரு காரியத்தை பார்த்து வாசித்து விட்டு நாம் முடிப்போம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன். ஆதியாகமம் 12:10. ஆபிரகாம் பாருங்க, அவனை ஆண்டவர் ஒரு தேசத்துக்கு போக சொன்னார். அப்போ அவங்க போனாங்க. அப்போ அவங்க இருந்த தேசத்தில் மழை இல்லை, பஞ்சம் வந்துருச்சு. அதனால் அவங்க எகிப்துக்கு போக தீர்மானித்தார்கள். வாசிங்க. தேசத்தில் பஞ்சம் கொடிதாக இருந்த அப்படின்னாலே அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன், எகிப்தியர் உன்னை காணும்போது சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படி நீ உன்னை என் சகோதரி என்று சொல்லி என்று சொன்னார். அடுத்த வருஷம் ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தில் அந்த ஸ்திரியை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டு புகழ்ந்தார்கள். கொண்டு போகப்பட்டால் தாயை பாராட்டினான். கருத்தது ஆபிரகாமுடைய மனைவி ஆகிய சாராயின் நிமித்தம் கர்த்தர் என்ன செஞ்சாராம்? பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதியினால் வாதித்தார். ஹல்லேலூயா. பாருங்க, பார்வோன் சாராயே கொண்டு போயிட்டான்னு தெரிஞ்சவன கர்த்தர் சும்மா இருந்தாரா? கர்த்தர் சும்மா இருந்தாரா? ஏன்னா அவன் பார்வோன் வந்து பவர்ஃபுல் கிங். அவனுக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அவன் என்ன சொல்கிறானோ அங்கே தான் நடக்கும். அவனை யாரும் எதிர்க்க முடியாது. எதை சொன்னால் உடனே என்ன செஞ்சுருவாங்க? கொண்டு போட்டுருவாங்க. ஆபிரகாம் அதுக்கு பயந்து தான் என் சகோதரின்னு சொல்லுன்னு சொல்லிட்டான். ஆனால் அவர்கள் கொண்டு போனதுக்கப்புறம் கர்த்தர் சும்மா இல்லை. நீ ராஜாவாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் பரவாயில்ல, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளையினுடைய மனைவியை நீ எப்படி தூக்கிட்டு போகலாம்? ஹல்லேலூயா. எப்படி நீ கொண்டு போகலாம்? அவர் என்ன வேதம் என்ன சொல்லுகிறது? மகாபாதையினால் பார்வோனை அவர் பாதித்தார் என்று வேதம் பதிவு செய்கிறது. ஹல்லேலூயா. நம் குடும்பத்தை பாதுகாக்கிற தேவன். நீங்கள் நினைக்கலாம் நம்ம குடும்பத்தில் ஒரு சின்ன பிள்ளைய, நம்ம பெரிய பிள்ளைய, மனைவி யாருங்க இது இவங்கெல்லாம் என்ன ஆண்டுடைய சமூகத்தில் எப்படி இல்லை. உன் குடும்பத்தை கர்த்தர் அறிவார், உன் பிள்ளைகளை அறிவார். உன் வீட்டிலே வளர்கிற சின்ன ஒரு பிராணியை கூட கர்த்தர் அறிவாருங்க. அவர் எல்லாவற்றையும் வேலை பாதுகாக்கிற தேவன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைச்சிட்டு சும்மா விட்டுட்டு போல. அது யாரு? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குடும்பம். அதே போல தான் நீங்கள் யாரு? தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குடும்பம். உங்கள் குடும்பத்தின் மேலே எந்த ஒரு பொறாமையின் ஆவியோ, வன்கணின் ஆவியோ, எரிச்சலின் ஆவியோ, குடும்பத்தை யாரும் வஞ்சிக்கிற நினைக்கிற எந்த ஆவியும் உங்கள் குடும்பத்தை ஒன்றும் செய்ய முடியாது. யாராவது உங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தால் கர்த்தர் அவர்களை மகாபாதையினாலே வாதிப்பார். ஹல்லேலூயா. இது நான் சொல்ல, வேதம் சொல்லுகிறது. பார்வோனை என்ன செஞ்சார்? மகாபாதையினால் வாதித்தார். வாசிங்க அடுத்த வசனம்.
நீ ஏன் எனக்கு இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறியாமல் போனது என்ன? உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டியது என்ன? அப்போ அவன் என்ன சொல்கிறான்? அவன் நியாயமாக சொல்கிறான். நீ உன் சகோதரி சொன்னதுனால தான் நான் இதை செய்தேன். நீ மனைவின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே. என் குடும்பம், என் ராஜ்யத்தை பூரா நான் அழிக்க பார்த்தேன். கர்த்தர் ஒரு நிமிஷத்தில் நீ அழிச்சிருப்பார். நீ சொன்ன பொய்யின் நிமித்தம் நான் அப்படி ஆகிட்டேன். இப்போ நம்ம என்ன உணரணும்? ஆண்டவர் என் பிள்ளைகள் மேலே, என் மனைவியின் மேலே, அவருடைய சிறு அசைவின் மேலே என்னவா இருக்கார்? கண் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பலம் கொண்டு திடமனதாக இருக்கணும். நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம குடும்பத்தை குறித்து, நான் பிள்ளைகளை குறித்து கவலைப்பட தேவையில்லை. கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். யெகோவா எல் ரோயி. நம்ம குடும்பத்துக்கு விரோதமான எந்த ஒரு பிசாசின் கிரியைகளோ பில்லிசனியமோ, நம்ம குடும்பத்துக்கு விரோதமான எந்த ஒரு காரியமோ யாரும் செய்ய முடியவே முடியாது. செய்தா அது அவர்களுக்கு தான் நஷ்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. நம் குடும்பத்தின் மேலே ஹல்லேலூயா விரோதமாக எழும்பவர்களுடைய நிலைமை எப்படின்னா, மகாபாதையினாலே கர்த்தர் வாதிப்பார். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, உன்னை என் உள்ளங்கையிலே வரைந்திருக்கிறேன், எப்போதும் உன்னை பார்த்துருக்கிறேன், என் மதில்கள் எப்போதும் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ என்னுடைய பிள்ளை, நீ என்னுடைய குடும்பம். தாயின் கற்பத்தனை வேறு பிடித்து அழைத்து என்னுடைய பிள்ளையாக மாற்றி உன்னை நான் வேறு அழைத்து பாதுகாத்திருக்கிறேன். எந்த ஒரு பிசாசு கிரியைகளோ தந்திரங்களோ உன் குடும்பத்தை இன்னும் செய்ய முடியவே முடியாது. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் கணவனை குறித்து மனைவியோ, மனைவி குறித்து கணவனோ கவலைப்பட தேவையே இல்லை. உங்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நீங்கள் கவலைப்பட்டீங்க. ஆபிரகாம் கவலைப்படவே இல்லை தன் மனைவியை குறித்து. சாதாரண என் சகோதரி என்று சொல்லிட்டு போயிட்டான். அவன் சொன்னது உண்மைதான். அவங்க பழைய ஏற்பாட்டு முஸ்லீம் மூலம் இப்போ எப்படிலாம் முஸ்லீம்கள் எப்படி சகோதரியை தான் திருமணம் செய்கிறாங்க. சகோதரினா கூட பிறந்தவங்கள இல்லை, சித்தப்பா பிள்ளைங்க, பெரியப்பா பிள்ளைங்க, அந்த மாதிரி வரும் பிள்ளைகளை திருமணம் செய்வாங்க. அதன்படி பார்த்தா சாராய் ஆபிரகாமுக்கு சகோதரி தான். அவன் உண்மையை தான் சொன்னான். ஆனால் அவன் பார்வோன் வேறு மாதிரி அவன் எடுத்துக்கொண்டான். ஹல்லேலூயா. அதனால் நம் குடும்பத்தை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அதனால் நீ எதை குறித்தும் கவலைப்படாது, நான் பார்த்துக்கொள்வேன். ஹல்லேலூயா. பாருங்கள், பேதுரு புதிய ஏற்பாட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் கூட கிடைக்காம அவன் கவலைப்பட்டிருந்தான். ஒரு மீன் கூட கிடைக்கல. ஆண்டவர் வந்தார், அவனை குறித்து வா, இங்கே வா, நீ ஏராளமான மீன்களை பிடிக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன், கொஞ்சம் எனக்கு பழக கொஞ்சம் கொடு. தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ எதற்காக ஒரு விஷயத்தில் நீ பயன்படுறவளாக இருக்கணும். கர்த்தரை ஆஸ்வதிப்பதற்கு ராஜ்யத்தின் வேலைக்கு ஏதாவது ஒரு பிரயோஜனம் நமக்கு இருக்கணும். நம்மளால் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அப்போ தான் தேவ ஆசீர்வாதம் நம்ம கடந்து வரும். சும்மா வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறோம், ஜெபம் பண்ணுறோம், இது எல்லாவற்றையும் காட்டிலும் பல ராஜ்யத்தின் பணியில் நம்ம கொஞ்ச நாள் ஈடுபாடு இருக்கணும். இதை எல்லாம் பெரிய பெரிய ஊழியக்காரன்னு சொல்கிறாங்க. தேவனுடைய ஊழியத்தில் நம்ம ஏதாவது ஒன்று செய்யணும். ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும், ராஜ்யத்துக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். இப்போ பேதுருவா தேவன் தீர்மானித்து விட்டார் அவன் ஆசீர்வதிக்கணும்னு. அதனால அவன்கிட்ட என்ன கேட்டார்? அவன் படகை கொஞ்சம் கொடு அப்படின்னு கேட்டார். அவன் படகை கொடுத்தான். ராஜ்யத்தை குறித்து அந்த படகுலேருந்து கர்த்தர் பேசினார். அப்போ அந்த படகு எவ்வளவு உதவியாக இருந்தது ஆண்டவருக்கு. முடித்த உடனே இப்போ சொல்கிறாரு, பேதுருவே, உன் மனசில் இருக்கிற கவலையை நான் தெரியுவேன் எனக்கு. அவர் நினச்சான், இவர் பிரசங்கம் பண்ணிட்டு போயிடுவார், நான் வீட்டுக்கு போகும்போது ஒன்றும் இல்லாமல் போகிறேனே, நான் எப்படி போக போகிறேன் அப்படின்னு அவன் கவலையோடு இருந்தான். கர்த்தர் பார்த்தாரு, பேதுருவே, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் தேவைகளை நான் அறிவேன், நான் யெகோவா ஈரே. நீ இதுக்கப்புறம் நீ எதையுமே கவலைப்பட வேண்டிய அவசியமே உனக்கு இருக்காது. நான் சொல்கிறேன், ஆழத்தில் கொண்டு போய் இன்னும் வலையை போடு. அவன் ஆண்டோடைய வார்த்தையின்படி போட்டான். 2 படகுகள் அமையத்தக்கதான மீனை பிடித்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஆமேன். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா?
ஒன்றும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. எனக்கு அது இல்லை இது இல்லை நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தருக்கு கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு அவருடைய ராஜ்யத்திற்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் 2 படைகள் அமைந்த தகுதான மீனை தேவன் உங்களுக்காக கொடுப்பார். வல்லமை இல்லவர். ஹல்லேலூயா. அவர் உங்களை பார்த்துக்கொள்வார். உங்களை எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். நீங்கள் நினைக்கிறீங்க நிலைமை அவருக்கு தெரியாது, நான் எனக்கு எது அது இல்லை இது இல்லை, எதையுமே எது இல்லை என்பதை அவருக்கு நம்மளுடைய காரியத்தை குறித்து அவருக்கு தெரியாது என்று நினைக்காதீர்கள். எல்லாவற்றையும் அறிந்து வைத்திருக்கிற தேவன் தான் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் தெரியும். ஏற்ற வழியிலே கர்த்தர் உங்களை கொடுப்பார். ஹல்லேலூயா. ஏற்ற வழியிலே கர்த்தர் உங்களுக்கு அதை கொடுப்பார், நிச்சயமாக கொடுப்பார். நீங்கள் மாத்திரம் கர்த்தரை விட்டு விலகாமல் அவருடைய வழியிலே நடந்து கொண்டே இருக்கணும். ஹல்லேலூயா. அவரை விசுவாசித்து தேவனை நம்பி நீங்கள் நடந்து கொண்டே இருக்கணும். அவர் ஆசீர்வதிக்கிற வர யாக்கோபு சொல்றாங்க, என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உங்களை விடமாட்டேன்னு காலை பிடிச்சிக்கிட்டான். நான் விடமாட்டேன், என்னை நீங்கள் ஆசீர்வதிச்சுட்டு போங்க. அவன் வெறும் கையும் வெறும் கோலுமா போகும்போது அப்படி கேட்கல. 2 பரிவாரங்களுடைய ஆசீர்வாதத்தோடு வந்தான். அப்போ கேட்குறான் அவன், பாருங்க என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு. அவன் தெரிஞ்சுக்கிட்டான், உலக ஆசீர்வாதம் ஒன்றும் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனையை கூட்டார். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தருடைய வழியில் ஒரு நாள் விலகாதீங்க. அவர் மேல் நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. நிச்சயம் இன்றைக்கு இல்லை என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் மறக்க மாட்டார். நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை விரட்டி கொண்டு வந்து உன்மேல் குதித்து, உன்மேல் விழுந்து, உன்மேல் குதித்து உன்னை முந்தி கொண்டு ஒரு நாளிலே போகும். ஆமென். ஒரு நாளும் அதற்கு நீங்கள் விலக மாட்டீர்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இன்றிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், யெகோவா ஈரே. உங்களுக்கு எது இல்லையோ உடனே நீங்கள் சொல்லுங்கள், யெகோவா ஈரே, நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஹல்லேலூயா. என் தேவைகளை பார்த்துக்கொள்வார், குடும்பத்தை பார்த்துக்கொள்வார். எனக்கு எது தேவையோ எல்லாவற்றையும் என் தேவன் அறிந்திருக்கிறார். அவர் நிச்சயமாக செய்வார். அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார், ஒரு நாள் நம்மை விட்டு விலக மாட்டார். அவர் நிச்சயமாக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் கர்த்தர் நம்பிக்கையாக இருங்க. அவர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி ஜெபமோ. சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே,